தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வசனங்களை கொண்டு உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துவாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் கொடுக்கிறதான அவருடைய வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 34ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு. கர்த்தர் கேட்டு. ஆம் தேவ பிள்ளையே, இங்கே வசனம் சொல்லுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டான். இன்றைக்கு அநேக தங்களுடைய வாழ்க்கையில் நொறுங்குண்டு வேதனையோடு கூட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவர்கள் ஏராளம் உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட ஜனங்கள் அந்த இடத்துல உங்களையே நீங்கள் வச்சு பாருங்க, கொஞ்சம் பார்ப்பதற்கு சரியா இல்லாமல் தங்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் பழமையானதை போல காணப்பட்டு உங்களை பார்த்து கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேர் அதற்கு நீங்கள் பதில் கொடுப்பீங்க? எத்தனை பேர் அதற்கு செவி சாய்ப்பீர்கள்? இதுவே ஒரு உயர் அதிகாரத்தில் இருக்கிறவர்களோ மேல் இருக்கிறவர்களோ சொல்லி கூப்பிடும் பொழுது உடனடியாக நம்ம செவி சாய்க்கிறது உண்டு. எந்த ஒரு அசௌகரியத்தையும் காண்பிக்கிறதில்லை. ஒருவேளை அந்த அந்த ஒரு மாதிரி பட்டவர்கள் கூப்பிடும்போது நீங்கள் அசௌகரியங்கள் காணப்படுகிறது உண்டு. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு. அப்போ நாம் கூப்பிடுகிற நேரத்திலே தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுமில்லாதிருக்கிறீர்கள், தகுதி இல்லை. அநேக நேரத்தில் நீங்கள் சொல்லுகிற வார்த்தை இதுதான், நான் தகுதி இல்லைப்பா. ஏழை என்று சொல்லும் பொழுது தகுதி இல்லாதவன் கூப்பிடுகிறான், ஒன்றுக்கும் உதவாதவன் கூப்பிடுகிறான். அங்கே ஆயக்காரன் சொல்லுகிறான், இந்த பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆண்டவரே, நான் ஏறெடுத்து பார்ப்பதற்கு கூட தகுதி இல்லாதவன். ஆமாங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது தான். நான் எதற்குமே பிரயோஜனமற்றவன், தகுதி இல்லாதவன். என்கிட்ட பரிசுத்தம் இல்லை, என்கிட்ட நீதி இல்லை, என் வாழ்க்கை அழுக்கான கந்தைகளாய் இருக்கிறது, என்னுடைய ஓட்டங்கள் என்னிடத்தில் மற்றவர்கள் கனப்படுத்துவதற்கு கூட எந்த ஒரு காரியமும் என்னிடத்துல இல்லை. கர்த்தர் கேட்பாரா? கர்த்தர் எனக்கு இறங்குவாரா? கர்த்தர் எனக்கு உதவி செய்ய முடியுமா? தேவப்பிள்ளை வசனம் சொல்லுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு. ஒன்றுக்கும் உதவாத நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற நேரத்திலே நம்முடைய சத்தத்திற்கு அவர் பதிலை கொடுக்கிறார். அதான் வசனம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற எளியவனுக்கும் அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவர், அவர் பதில் கொடுக்கிறதற்கு போதுமானவர். இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறதான உங்க வாழ்க்கையில ஒன்றுமில்லைன்னு நினைக்கிறீங்க, உங்களை தாழ்த்தி கிடக்கிறீங்க. ஆண்டவர், இந்த இடத்துல என்ன இருக்கிறது? நான் எப்படிப்பட்டவன்? நான் எதற்குமே பிரயோஜனம் இல்லையே. என் சத்தத்தை நீங்க கேட்க முடியுமா? நிச்சயமாய் சொல்லுகிற, கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்பார். கர்த்தர் உங்களுக்குரியதான பதில்களை ஆண்டவர் வரப்பண்ணுவார். பதிலை கர்த்தர் கொடுப்பார். காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் வாய்க்க பண்ணுகிறதை காணும்படி ஆண்டவர் செய்வார். கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். தேவனாகிய கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். நீங்க கடந்து போறீங்களே சில சூழ்நிலைகள், இந்த இடத்துல கர்த்தர் என் சத்தத்தை கேட்டா நலமா இருக்கோ, ஆனால் நான் அதற்கு ஏற்றவான் அல்ல, என்னுடைய வாழ்க்கை அதற்கு ஏற்றதுக்குரியதல்ல, மற்றவருடைய சத்தம் எல்லாம் கேட்கப்படுகிறது போல இருக்கிறது என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. இல்லைங்க, உங்க சத்தத்தை கர்த்தர் கேட்பார். உங்க சத்தத்தை கர்த்தர் கேட்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது சத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவருடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். தானியேலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். தாவீதின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். யோசேப்பின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவர்களை கேட்டு. தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கேட்டு உங்களுக்கு உதவி செய்ய, நன்மைகளை செய்ய, காரியங்களை வாய்க்க பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்வீராக. ஐயோ, நான் ஒன்றுமில்லை, நான் எதற்கும் உதவாதவன், எல்லாராலும் கைவிடப்பட்டவன் என்று சொல்லி யோசிக்கிற இடத்துல தேவனாகிய கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்தி அவர்களுக்குரியதான பதில்களை கொடுத்து ஆச்சரியமான காரியங்களை செய்து நடத்துவீராக. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, இந்த ஏழை கூப்பிட்டான்.
இந்த ஒன்றுக்கு உதவாதவன் கூப்பிட்டான், நீதிமான் அற்றவன் கூப்பிட்டான். தேவனாகிய கர்த்தர் அதற்கு கேட்டு அவர் பதில் செய்கிறவர், உதவி செய்கிறவர். வாழ்க்கையில் நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். God bless you. God bless you.